பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சகரியா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு நம்மை விடுதலையாக்கும் தேவன். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம எந்தெந்த பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் சிக்கி கொண்டு இருந்தாலும், ஒரு இடத்துல கீழே விழுந்து விட்டு அதிலிருந்து எழும்ப முடியாமல் காணப்பட்டாலும், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் விடுதலையின் தேவன். அவர் நமக்கு தரக்கூடிய செய்தி எப்பொழுதுமே அது ஒரு விடுதலையின் செய்திதான். அதனால தான் இயேசுவை நாம் பின்பற்றும் போது எப்பொழுதுமே நாம் ஒரு குறுகிய நிலையில் இருக்க மாட்டோம், ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்க மாட்டோம். விடுதலையோடு நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழுவோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் ரட்சிப்பார். இப்போ ரட்சிப்பார் என்று சொல்லும்போது நம்மை பாவத்திலிருந்து மாத்திரம் ரட்சிப்பதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நம்ம கீழே விழுந்திருக்கிறோமோ, எழும்ப முடியாமல் இருக்கிறோமோ, நம்முடைய பலத்தை மிஞ்சி சூழ்நிலைகள் நம்மை பிடித்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இப்போ 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உன்னுடையவர்களை என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் விடுதலை பண்ணுவேன். இப்போ தண்ணீர் இல்லாத படுகுழி என்று நாம் நினைக்கும் போது அது எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு இடம்தான். தண்ணியே இல்லை, ஒரு பெரிய படுகுழி இருக்கிறது என்றால் அங்கே யாருக்காவது ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? கிடைக்கவே செய்யாது. இப்போ நம்பிக்கையே அற்ற ஒரு நிலையை தான் தண்ணீர் இல்லாத குழி என்று நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது ஒரு சிறை பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாக உன்னை நான் விடுதலை செய்வேன். ஆண்டவர் சிலுவையில் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பை, விடுதலையை உண்டு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது இந்த ஒரு மீட்பை, ரட்சிப்பை இலவசமாக ஆண்டவர் கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு அது இலவசம் கிடையாது. அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஆண்டவர் நமக்கு விலைக்கிரயமாக கொடுத்தார். ஆனால் நம்ம இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு குழியில் இருக்கிறது மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளால இருக்கிறீங்களா? தண்ணீர் இல்லாத ஒரு படுகுழி, நம்பிக்கை இல்லாத ஒரு இடம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கை இல்லாத ஒரு குழியில் இருக்கிறது மாதிரி இருந்தாலும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல வர வேண்டுமாம். 12ஆம் வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளே. சிறைகளேனா அவங்க ஏற்கனவே சிறைப்பட்டு தான் இருக்கிறார்கள், ஆனால் நம்பிக்கையுடைய சிறைகளே. இப்போ சிறையில் இருக்கும்போது கூட நம்பிக்கையோடு இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம். ஒரு குழியில் அகப்பட்டு கொண்டு இருக்கிற வேளையிலும் நம்பிக்கையோடும் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை ஒரு குழியில் இருக்கிறது மாதிரி இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்று சொல்லும்போது நம்மை விடுதலையாக்கக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் தருவார் தெரியுமா? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இப்போ ஆண்டவர் இடத்துல நாம் திரும்பும்போது எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். அது மாத்திரமல்ல, இரட்டிப்பான நன்மையை தருகிறார், இன்றைக்கே தருகிறார். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? விசுவாசத்தோடு அவரிடத்துல மட்டும்தான் என்ன பண்ணணும்? திரும்பி வர வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் அவரிடத்துல நம்பிக்கையோடு திரும்பி வரும்போது ஆண்டவர் இரட்டிப்பாக நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களை ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர், எங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நம்பிக்கையில்லாத ஒரு படுகுழியில் நாங்கள் இருந்தாலும் உம்மிடத்தில் நாங்கள் திரும்பி வரும்போது
ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்குகிறீர், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட நம்பிக்கையில்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால ஒரு மீட்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு திட நம்பிக்கை உண்டாவதாக. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.